வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமியஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பிரெட் வச்சு குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். தீபாவளிக்கு செய்கிற மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாமுன் செய்கிறதுக்கு நான் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 12 ஜாமுன் வந்துச்சு சின்ன சைஸில். எனக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டோட சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் மட்டும் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா உதிரியாக வந்தால் போதும். இந்த அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து பசஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கணும். எனக்கு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தவே கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கையில் அழுத்தி ஸ்மூத்தான பேஸ்ட் மாதிரி பசஞ்சிக்கணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். எதுவும் கிராக்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி மேலே ஸ்மூத்தாக உருட்டிக்கணும். நான் கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிக்கிறேன். அப்போ தான் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கும் போது கொஞ்சம் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், வெளியில் கருகி போயிடும். இப்போது குலாப் ஜாமுனுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் இந்த சின்ன கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, 1.5 கப் தண்ணி, 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா கையில் தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். அதான் குலாப் ஜாமுன் பதம். ஒரு கம்மி பதம்லாம் வந்துருச்சுன்னா பாகு உள்ளே போகாது. லாஸ்ட்டாக இதில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் சக்கரை கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ரொம்ப அதிகமாக காஞ்சிருக்கக்கூடாது. இப்போ அதிலேருந்து ஒரு 5-6 உருண்டையாக போட்டுட்டு பொறுமையாக வேக வச்சுக்கலாம். சிம்லியை வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா ரொம்ப வெளியெல்லாம் கருகி போயிடும், உள்ளே வெந்திருக்காது, ஹார்டாகிடும் ரொம்ப. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வெந்து வரும். இல்லைனா ஒரு சைடு மட்டும் வெந்திருக்கும், ஒரு சைடு கலர் வந்திருக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது இது கூட மிச்சிருக்க குலாப் ஜாமுனையும் போட்டுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னா எண்ணெயோட ஹீட்டு ரொம்ப அதிகமாயிடும். அதனால் இதெல்லாம் இருக்கும் போதே இது கூடயே போட்டுட்டோம் அப்படின்னா குலாப் ஜாமுன் வெடிக்காமல் நல்லா வெந்து வரும். அதனால தான் ஃப்ளேமை ஹை பண்ணிட்டோன்னா சைட்லலாம் வெடித்து போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போது வெந்ததெல்லாம் எடுத்து ஜீரா பாகு வச்சுருக்கோம்ல அதில் போட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக பாகு வச்சுருக்கிறதுனால கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு டம்ளரோ இல்லைனா வேறு ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா நீளமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் பாகு ஊற்றிட்டு அதில் ஜாமுன்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறும். நம்ம நார்மல் குலாப் ஜாமுனாக இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜீராவில் ஊறினா போதும். இது ப்ரெட்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஊறுறதுக்கு டைம் ஆகும். நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும். இப்போ இது நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. நம்ம எப்போ ரெகுலராக சாப்பிட்ற குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஏன்னா அது பன்னீர் வச்சு செய்கிறோம். இது ப்ரெட் வச்சு செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதுவும் அந்த அளவுக்கு டேஸ்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு மட்டும் ரஃப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.